மகிமையின் தேவன் இந்த நாட்களில் ஹரே கிருஷ்ணா வந்தார். மகிமை தந்தார் இந்த நாளில், மகிமை தந்தார் இந்த நாளில். அநீதியை அழித்து நீதியை நாட்டி ஆட்சி செய்ய ராஜா வந்தார். அநீதியை அழித்து நீதியை நாட்டி ஆட்சி செய்ய ராஜா வந்தார். இனி துன்பமோ இனி துன்பமோ இனி துக்கமோ வெற்றி சிறந்தார். இந்த நாட்களில் ஹரே கிருஷ்ணா வந்தார். மகிமை தந்தார் இந்த நாளில், மகிமை தந்தார் இந்த நாளில். துன்மார்க்கரெல்லாம் கலங்கிடுவார்கள், அடங்கிடுவார்கள் இந்த நாளில். கலங்கிடுவார்கள் இந்த நாளில். இனி நாசமோ இனி மோசமோ இனி மோசமோ காண்பதில்லை. மகிமையின் தேவன் இந்த நாட்களில் ஹரே கிருஷ்ணா வந்தார். மகிமை தந்தார் இந்த நாளில். என்னுடைய தேவனாகிய பிரதிஷ்டா ஜீவிக்க நம்முடைய தேவனாகிய பிரதிஷ்டா அரசாளுகிற இந்த மகிமையுடைய விழா கூட்டங்களிலே நாம் கூட்டி அவரை துதிக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க நல்ல கிருஷ்ணாவுக்கு திருப்பி செய்தபடினா நன்றியோடு தோற்கடிப்போம். மீட்பின் நாள், ஆகவே நாம் சந்தோஷமாக அந்த மீட்பை பெற்றுக்கொண்டோம் என்ற சந்தோஷத்தோடு நாம் நாளை ஆசரிக்கிறோம். இந்த செய்திகளானது இன்னொரு காரியம் என்றால், நாம் தியானிக்கிறது, கூடி ஜெபிக்கிறதற்கு, அது இது மாதிரியான காரியங்களை மற்றவர்களுக்கு பேசுவதற்கு கூட சரியான ஒரு சமயம் இல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் மிகவும் ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. நாம் ஆர்வமாக இருந்தாலும் யார்கிட்டையும் போய் அதை சொல்ல முடியல, நமக்குள்ள கூட ஒரு கூடி அதை என்ன செய்ய முடியலை, பேசவோ அல்லது இது பண்ணுறதுக்கோ. அதற்கான காரணம் உலகத்தினுடைய நிலையானது இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கு. உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் என்னதான் பிரச்சனையா இருக்கு. மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்னது? பொருளாதார பிரச்சனை. இன்னைக்கு என்ன பிரச்சனை? உலக நாடுகள் எல்லா இடங்களையும் இன்னைக்கு எதுதான் பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை. எங்கு பார்த்தாலும் யார்கிட்டையும் என்ன இல்லை, பற்றாக்குறை தான் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, இருக்குது. எவ்வளோதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் என்ன செய்யுது, பற்றாக்குறை பற்றாக்குறை. எங்க பார்த்தாலும் பற்றாக்குறை தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் இத்தனை கோடி கடன்கிறான், எப்படி ஒவ்வொரு நாடும் இத்தனை கோடி கடன்கிறான். மிகப்பெரிய அமெரிக்கா அங்கேயும் அது எதான் இருக்குங்காங்க, கடன் தான் இருக்குங்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய இதுகளை பார்த்தா இப்போ ஈரானுக்கு விரோதமாக அந்த ஈரானுக்கு இதில் போய் கப்பல் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஒரு கப்பல் 1 மணி நேரத்துக்கு அந்த கப்பலுக்கு எத்தனையோ லட்சம் கோடி செலவாகலாம் 1 மணி நேரத்துக்கு. எப்படி ஆக இன்னைக்கு ஜனங்கள் வந்து பொருளாதாரம் போய் இன்னைக்கு எங்க போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன வீழ்ச்சி எடுத்தாலும், அதே நேரத்துக்கு கூட யாரோட போய் இருந்தார், சாப்பாட்டுக்கு தானே இந்த பணம் கொடுறாங்க, சாப்பாட்டுக்கு தான். சாப்பாடு கஷ்டமே இல்லை இன்னைக்கு இருக்கிற உலகத்தில். எதுக்கு தான் கஷ்டம்? இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றும் ஏற்படுத்தி வச்சிருக்கிற காரியங்களுக்கு கொண்டு போய் பணம் போடுறதுக்கும் செய்யறதுக்கும், பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, மற்றபடியான இந்த நாட்களின் படியான வாழ்க்கைக்கு தான் கஷ்டமா இருக்கபடியே சாப்பாடுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த நாட்கள்ல. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு செலவு பண்றதை விட ட்ரெஸ்ஸு, படிப்பு, இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான், வீடு, இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் நம்ம அதிகப்படியாக செலவழிக்க வேண்டியது இருக்குது. அதே இன்னைக்கு முழு உலகமே எதுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பொருளாதாரம் விழுந்துடக்கூடாது, பொருளாதாரம் இதே ஆகக்கூடாது, இந்த நோக்கி தான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு ஓடிக்கிட்டு. அதனால யாருக்கும் என்ன இல்லை, கடவுளை குறித்து தியானிக்கவோ, கடவுள்னா எப்படி இருப்பான்னு சிந்திக்கவோ யாருக்கும் என்ன இல்லை, முடியல. சும்மா யாராவது போலியா சொல்ற மக்கள்கிட்ட போய் கேட்டுட்டு என்னத்தையும் ஒன்று செஞ்சுட்டு, எப்படி யாராவது ஒரு 10 பேர் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இவங்களும் போய் செய்துட்டு போகக்கூடிய காலமாக தான் இருக்குது. ஒரு ஆள் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிறாங்கன்னா உடனே அடுத்தடுத்து அப்படியே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போகிறாங்க.
அப்ப கடவுள் அப்படின்னு சொன்னா இதுதான் கடவுள்னு மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளே எடுத்துட்டா கூட ஆசிரமம் தான், என்னமோ ஆசிரமத்துக்கு போயிட்டா ஏதோ இவங்க கடவுள்கிட்ட போயிட்ட மாதிரி இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட பையங்களுக்கு கூட அந்த மாதிரியான நினைக்கிட்டு இருக்கும், ஆசிரமத்துக்கு போறதே கிடைச்சிட்டாங்க கிடைக்குது. என்னமோ ஆசிரமம்னா என்னமோ அங்க போயிட்டா ஏதோ கிடைச்சிடுற மாதிரியும் அங்க கடவுளை இவங்க கண்டுகிட்ட மாதிரியும் ஒரு கற்பனையில என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. ஆனா உண்மையான சத்தியம் என்பது என்ன, ஐயா தான் சொல்றாங்க. உங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தி இல்லை என்றால் நீங்க என்ன கிடையாது, உங்ககிட்ட யாரும் இல்லை, கடவுள் இல்லை. அப்ப இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் என்ன இல்லை, திருப்தி இல்லாம பொருளாதாரம் 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 இதுலதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஜனங்கள் பூரா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த யுத்தம் இந்தா வந்துருது அந்தா வந்துருதுங்க, வராது யுத்தம் வராது. ஏன் வராது, அதுக்காகத்தான். அப்ப இவங்க என்ன நினைக்காங்க, எதுவுமே இல்லாம ஒருத்தங்க வீழ்ச்சியல். அதனால இன்னைக்கு சண்டையே என்ன சண்டைன்னு சொல்றாங்க, எவனும் துணிஞ்செல்லாம் அணுகுண்டெல்லாம் போடவே மாட்டான். எப்படி இவன் அணுகுண்டு போட்டா அவனும் போடுவான், அழிஞ்சிருவான்னு நல்லாவே தெரியும். யுத்தமே எதுலதான்றாங்க இன்னைக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளாதார தடைகளை விதிச்சு ஒருத்தனை எடுப்பு விடாம பண்ணி இப்படித்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களே வெளியே நேரடியாக யுத்தத்துல யாரும் இறங்குறதுக்கு என்னவாக இல்லை, தயாராக இல்லை. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு. இப்ப இன்னைக்கு என்னதுதான், பொருளாதாரத்துல அவனை வீழ்த்திடணும் இவனை வீழ்த்திடணும், அதுக்கு தான் அதிக ஒரு நாடுகள் மேல அதிகமான வரிகளை சுமத்துறாங்க. அப்ப இன்னைக்கு பொருளாதார யுத்தம் தான் மிகப்பெரிய யுத்தம்னே சொல்றாங்க. மற்றபடி ஒரு நாட்டுக்கு நாடு கொண்டு போட்டா துப்பாக்கி சண்டை போட்டோம்னா என்ன செய்யறது, இன்னைக்கு ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் இல்லை. அப்ப இன்னைக்கு நாம இந்த யுகத்துல இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நாம தப்பிக்கணும்னு சொன்னா நமக்குள்ள ஒரு திருப்தி இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம இவைகளை மேற்கொள்ள முடியும். நாம ஒரு எளிமையான ஜீவியத்தை நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சா நமக்கும் அதே கதி தான், எவ்வளவு வந்தாலும் என்ன செய்யாது, நமக்கும் பத்தாது. இன்னைக்கு உலகம் அதுதான். இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, அமெரிக்காவுடைய நாகரிகம் தான் இன்னைக்கு வந்து நம்மளை கலத்தை பிடிச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த பேய் தான் இன்னைக்கு நம்மளை உலுக்கிக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் என்ன செய்யறாங்க, ஏன் இன்னைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, சாப்பாட்டை விட இன்னைக்கு நமக்கு எது கழுத்தாவது நெருஞ்சிக்கிட்டு இருக்கு. வண்டிக்கு இஎம்ஐ கட்டணும், இதுக்கு இஎம்ஐ கட்டணும், அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அதுதான் நம்மளை வந்து கழுத்தை பிடிச்சி இன்னைக்கு நெஞ்சிக்கிட்டு இருக்கு, உலுக்கிட்டு இருக்கு. சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நான் என்ன செய்யறேன் நமக்கு. அப்படி ஒரு காலத்துல வேலை இல்லாமல் அல்லது வியாதியினால இந்த மாதிரியான தரித்திரத்தினால சாப்பாடே இல்லாம துணி இல்லாம ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் யாருக்கும் எதுவும் இல்லை. நாம பார்க்கும் போது இன்னைக்கு என்னது, அப்ப இன்னைக்கு ஜனங்கள் பொருளாதாரத்தின் பின்னாடிதான் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. அப்ப அந்த பொருளாதாரத்துல எது முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லும் போது இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அங்க போ, இதை செய்ய அதை செய்யன்னு எல்லாம் பொருளாதார முன்னேற்றத்துக்காகத்தான் எதையும் நாடி போறாங்க, கோயில்ல நாடி போறாங்க. கடவுளை பார்க்கறதுக்கோ இதுக்கோ யாரும் என்ன செய்யல, போகல. ரெண்டாவது, கோயில்கள்ல கடவுள் இருக்காங்களான்னு கேட்டா ஒருத்தன் ஐயா முருகன் கோயில் இடிச்சிட்டாங்க ஐயா, கடவுள் கேட்க மாட்டாங்கார ஐயா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒரு ஐயாவுடையாரன் பதில் சொல்றான், ஒரு முருகன் கோயில் இல்ல 100 கோயில் இடிச்சாலும் கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, கேட்கவும் மாட்டாரு, பார்க்கவும் மாட்டாங்கய்யா. அப்ப அவனுக்கு என்ன, ஏதோ சத்தியம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அவன் அகிலத்தட்டுல இருந்து என்ன சொல்றான், இந்த காரியங்கள் எல்லாமே யாருடைய கையில இருக்கு, கலியனுடைய கையிலே இருக்குது. ரொம்ப நேரம் பேசுறாரு இருந்தார். அதனால 100 கோயில் இடிச்சாலும் கடவுளுக்கு என்ன செய்ய மாட்டாரு, கொஞ்ச நாள் பொறு, சீக்கிரத்திலே அப்ப நாராயணன் என்ன செய்யறான், வாரான். அன்னைக்கு தான் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, அழிவு இருக்கு. உலக நாடுகள் அவ்வளவும் என்னது, பொருளாதார வீழ்ச்சி வந்துடக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க. அதனால் கைகளால் பெயர்க்கப்படாத கல் என்ன செய்யுது, காலில் இருந்து அடிச்சு அவங்கள பூரா என்ன செய்யுது, நொறுக்கி ஒன்றும். அதுதான் சத்தியம் என்பது. அதை குறித்து தியானிக்கவோ உண்மையான கடவுள்னா என்னென்னு சிந்திக்கவோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ யாரும் கிடையாது. ஆனால் சும்மாவே எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய கூட்டங்கள் நடக்குது, தியான கூட்டங்கள் நடக்குது. அதுக்கு விதவிதமான பேரில் வச்சு என்ன செய்யறாங்க, ஜனங்கள் அழைக்கிறாங்க, கோயில்களுக்கு விடாம போறாங்க. இதுதான் பக்தினும் இதுதான் கடவுளை வணங்குறதுன்னு ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம். கடவுள் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து இன்னைக்கு இடிமுழக்க ரகசியங்களை வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா அது எதுவுமே தெரியாம எல்லாரும் என்ன சொன்னாங்க, இடிமுழக்க செய்திட முடிஞ்சு, என்னையா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஏதோ ஆசிரமம் போயிட்டு வந்தா அவங்களோட சேர்ந்து இருந்துட்டா ஏதோ தங்களை பெரிய ஆளுங்கள்னு எல்லாரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க. சத்தியத்துல ஏதாவது தெரியுமான்னு கேட்டா ஆனா
முத்திரைகள் எப்படி திறக்கப்பட்டிருக்கு, 1வது முத்திரை என்ன, 2வது முத்திரை என்ன, 3வது முத்திரை என்ன. அப்ப நாம கேட்கறோம் இல்லையா, கடவுள் பூமிக்கு இறக்கி வர இன்னைக்கு வாராருன்னு எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க இதை இயேசு சீக்கிரம் தான் இருக்காங்க, இந்துக்கள் நிறைய பேர் இம்மாற்றல் வாராருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எப்படி பேசுறாங்க. பலரும் பல விதத்துல என்ன செய்யறாங்க, ஏதோ அழிவு வருது, எப்படி கல்கி மாவதாரம் வாராருலாம் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. 2026 அது சம்பவிச்சிடும், இது சம்பவிச்சிடும், அழிவு மிகப்பெரிய அளவில் இருக்கும்லாம் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நான் தான் சில பேர்ட்ட கேட்பேன், இப்ப சொல்றது உண்மையா, 1960 70க்கு முன்பாக கடவுள் வரான்னு சொன்னது உண்மையான்னு கேட்டா அன்னைக்கு சொன்னது உண்மையாது. இவங்களுடைய இதுக்காக என்ன சொல்றாங்க, அப்ப சொன்னது பொய், இப்ப சொன்னதுதான் நிஜம்ங்கிறான். இப்படி இருக்கு. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே கடவுள் வர்றதை யாரும் பேரளவுக்கு தான் சொல்றாங்களே ஒழிய உண்மையாக யாரும் என்ன செய்யறதில்லை, அவர் வர்றதை விரும்புவதில்லை. ஏன் இன்னைக்கு வந்து அவர் பெரிய அளவில் நியாயம் இருக்க வருகிறார், அழிவு தான் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க அதுதான் வருது, ஜோசியக்காரங்களோ மற்றவங்களோ யாரும் தான் வரும். ஜனங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, கடவுள் தான் என்ன செய்வார்னு என்ன இருக்கு, அப்படியே கொண்டு போயிருவாரு அப்படின்னு. கடவுள் தான் காப்பாற்றுவாருன்னு நினைக்காங்க எல்லாரும். கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாரா, கடவுள் தான் இப்படியே நடக்கணும், அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுள் காப்பாற்றுவார்னு நினைக்காங்க. ஆனா இன்னைக்கு கடவுள் எதுக்கா வராது, அழிக்க வருகிறார், நியாயத்திற்கு. அதனாலதான் எல்லாருக்கும் என்ன வருது, என்னையா இதான் கடவுளா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் என்ன செய்யுது. இந்த பொருளாதார வளர்ச்சிக்காகத்தான் கடவுளுடைய சிருஷ்டிப்பையே நாசம் பண்ணியிருக்காங்க ஜனங்கள். எதுக்காக? ஆமா, அதுல ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா என்னத்தையோ உருவாக்குறாங்க, அது குறிப்பிட்ட நாள்ல அழியுது, அதுல ஏகப்பட்ட லாஸ் வருது. ஆனாலும் அவங்க அதை பத்தி என்ன செய்யறது இல்லை, நம்மளே பண்றது இல்லை. நம்ம சாதாரண விஷயத்துல நம்ம இதுகளே நம்ம பார்க்கலாம், எவ்வளவு அழிவுகள், எவ்வளவு சேதாரங்கள், நம்மளுடைய பணங்கள் எவ்வளவு நஷ்டம் ஆகுது. ஆனாலும் இதுதான் இதுன்னு என்ன செய்யறாங்க, எல்லாருமே செய்யறாங்க. ஆமா, அதுல ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், அதனால ஏற்படக்கூடிய காரியங்கள்லாம் அதை பத்தி எல்லாம் அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. அதுதான் எரேமியாவுல சொல்லியிருக்கு இல்லையா, மனிதன் என்ன செய்யறான், வீணாகவே உழைக்கிறான், வீணாகவே சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு எங்க போடுறான், ஓட்ட பாக்கெட்ல போடுறாங்கிறது சரியா இருக்கு. இன்னைக்கு உள்ள காலங்கள்ல எல்லாம் எங்கதான் போகுது, ஒரு புரோஜனம் கிடையாது, 10 காசு, எந்த விதமான வளர்ச்சியோ எந்த இதுவும் கிடையாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை காட்டி இதுதான்ங்கிறாங்க. ஆனா அது அழிவு, மிகப்பெரிய அழிவு என்ன செய்யுது போய். இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஐயாவுடைய செய்தியின்படி, முத்திரைகளின்படி, அந்த ஒவ்வொரு முத்திரைகளும் திறக்கப்படும் போது ஒரு குதிரை போகுதுன்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 1ஆம் முத்திரை திறக்கப்படும் போது என்ன குதிரை போச்சு, அதேசு 1ஆம் முத்திரை திறக்கப்படும் போது என்ன குதிரை போச்சு, அதை யார் பார்த்தாங்க. அதை நம்ம பிள்ளைகளுக்கு கூட சொல்லி கொடுத்து நம்ம விரும்புறதும் இல்லை. அதை பற்றி எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கண்டுபுறம் எங்கதான் இருக்கு, எல்லாம் படத்து மேலதான் இருக்கு. நல்லதுதான், ஆனா ஒரேடியா விடும்போது நமக்கு தப்பிக்கிறதுக்கோ ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, யாரா இருந்தாலும் தான். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்துலதான் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு கல்வி வார்த்தை நிறைவேறும் போது என்னைக்கு இதெல்லாம், ஏன்னா நம்ம உடனே நிறைவேறணும்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நிறைவேறுச்சுன்னா நீங்க ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்றேன், நான் பெங்களூர்ல இருக்கும்போது நான் ஜூலை மீட்டிங் போயிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது பாய்ட்ட சொன்னேன், நாளைக்கே ஏதாவது ஒன்று சம்பவிச்சதுன்னா பெங்களூர்ல ஏதாவது ஒரு கனவு வந்துச்சுன்னா பாருங்க பாய். அப்போ மறுநாள் காலையில் ஒரு வீட்டுக்கிட்ட ஓடிய என்ன நேற்று தான் சொன்னீங்க, இந்த இன்னைக்கு ராஜ்குமாரை நினைச்சுட்டான், வீரப்ப கடத்திட்டான், எங்க பார்த்தாலும் ஒரே கலவரமா இருக்கு, சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு. எப்படி அது மாதிரி நம்ம சொன்னதோ அல்லது இந்த காரியங்கள் ஏதாவது ஒன்று சம்பவிச்சா உடனே எல்லாருக்கும் எது செஞ்சிடும், அப்படி எதுவுமே நடக்காது. நான் சொல்றது அதுதான். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் என்ன மாதிரியான காலம், கடவுளே சுத்தமா என்ன இல்லாம இருக்காரு, தன்னை எப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் ஓடிக்கிட்டு இருக்கிற காலம். எந்த பவரும் கிடையாது, எந்த பக்கம் இவங்க இதான் கடவுள் நம்பி போறதுல எதையோ சில விஷயங்கள் நடக்குது. ஆனா உண்மையிலே அது கடவுள் கிடையாது, அவங்களுக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேராவது என்ன செய்யறாங்க. ஆமா, இங்க காமராஜி மாதாங்கிறான், அங்க திருச்செந்தூர் முருகங்கிறான், அங்க நாகூர் அது எதுங்கிறான். கடவுளுங்கிறவரு அண்ட சராசரத்துக்கு ஒரு ஆள் தான், தனிப்பட்ட ஊருக்குன்னு ஒரு பேரை வச்சு கடவுள் என்ன செய்யல. இன்னைக்கு அந்த கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத யாராலும் என்ன செய்ய முடியல. எப்படி இருப்பார்னு கூட யாருக்கும், அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். கடவுள்ங்கிறது வேதத்தின்படி எப்படிதான் வெளிப்படுறாரு, கடவுள் தன்னுடைய வார்த்தையில் வெளிப்படுகிறார். கடவுள் எப்படித்தான் வெளிப்படுறாரு, வார்த்தையின் மூலமா தான் வெளிப்படுறாரு. எந்த அற்புதத்தினாலையும் என்ன செய்யறது இல்லை. ஒருவேளை வச்சுக்கிட்டோமே நாளைக்கு புரியினத்துல எப்படி லாஸ்
நாசர் இருக்காரு, இந்த அற்புதம் நடக்க அதிசயம் நடக்குன்னா அதுவும் நீடித்த என்னவா இருக்காது. ஒரு 4 நாளைக்கு வேணா என்ன செய்யலாம், பிறகு தொடர்ச்சியா அது என்ன செய்யாது இருக்காது. இவங்க என்ன செய்யறாங்க, நடந்துச்சுங்கிறத வச்சே அப்படியே ஜனங்களை கூட்டி அப்படியே என்ன செஞ்சுட்டு போறாங்க, பேலன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. கண்டு விசுவாசிக்கிற தன்மை எதுக்காக வருது, ஜனங்களை கவர்ந்து எடுக்கிறதுக்காக சில அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன செய்யுது நடக்குது. அதுக்கான காலம் இப்பொழுது இல்லை. கடவுள் அப்படி யாரும் என்ன செய்ய வேண்டியது இல்லை இன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு உள்ள நிலை வேறு, இன்னைக்கு உள்ள நிலை வேறு. இன்னைக்கு சரியான நிலையை மனிதன் அடையணுங்கிறதுக்காக கடவுள் மனிதன் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. அன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பெர்ஃபெக்ஷன் சரியான நிலைக்கு வரணும். அப்பதான் அவருடைய நோக்கமும் திட்டமும் என்ன செய்யும், நிறைவேறும். இல்லைன்னா என்ன ஆகும், மறுபடியும் கடவுள் வருவாரு. எப்படி வந்தார் கடவுள் இதுக்கு முன்னாடி முன்னாட்கள்ல கடவுள் எப்படி வந்தார் இல்லப்பா, வேதத்துல நம்ம கடவுள் எப்படி வந்தாருன்னு பாக்குறோம். முன்னாட்கள்ல கடவுள் எப்படி வராருன்னு கேட்கறோம். அடிக்கிறதுக்காக அவதான் அடுத்து அடிக்க வராருங்க. அது அந்த காலம் அது ஒரு காலம். இப்போ இயேசுக்கு முன்னாடிக்கா வந்தாருங்க, இயேசுவா வந்தாருலாம் சொல்றோம் இல்லையா, அப்ப எப்படி வந்தாருங்கிறதா தீர்க்கதரிசிகள் மூலமா வராதுன்னு சொல்றோம். அப்ப தீர்க்கதரிசிகள் மூலமா வரும்போது என்ன நடக்குது, கொஞ்ச நாளைக்கு தீர்க்கதரிசிகள் கடவுளுடைய வல்லமையை காட்டுறாங்க. பிறகு அது இல்லைன்னு போகும்போது மறுபடியும் என்ன செஞ்சிருது, யார் ஜெயிச்சிடறா, பிசாசு மறுபடியும் வாரான், பார்த்தாங்க ஜெயிச்ச மாதிரிங்கிற என்ன செய்யறான். அப்ப தொடர்ச்சியா கடவுளுடைய ராஜ்யம் என்ன செய்யப்படுறது இல்லை, ஜெயமா காட்டப்படுறது இல்லை. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் ஒரு இறுதி யுகத்துக்கு வந்திருக்கோம். இப்பவும் அதே மாதிரி சம்பவிக்கணும் வைங்களேன். கண்டு விசுவாசிக்கிற தன்மையில சில சம்பவங்கள் நடந்து திரும்பவும் அது என்ன செய்யும், மறுபடியும் அதே மாதிரிதான்னா அப்ப இப்ப என்ன இல்லை. அதான் நம்ம இதுலயே ஆசிரமத்துல கூட இல்லை இப்படியே 2000 வருஷம் ஓடுமோ அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம் என்ன, அவங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு என்ன செய்யல தெரியல. ஆக கடவுள் ஒவ்வொரு காலங்கள்லையும் கண்டு விசுவாசிக்கிற தன்மையில வந்து அதை அற்புதத்தை காட்டி அடையாளத்தை காட்டி தங்கள் பக்கத்துல ஜனங்களை சேர்த்து மறுபடியும் பிறகு அது ஒன்று ஆகி பிறகு அது என்ன செய்யறது, இப்படி காலகட்டம் இனிமேல் என்ன செய்யாது. இப்ப தேவநீதி ஜெயிக்கணும், அதான் மீதான காரியம். அதுதான் அவர் சொல்ல வர்றார். இன்னைக்கு ஆசிரமத்துல ஐயா எங்க கூட இல்லாமலாம் நாங்க இதெல்லாம் செய்தோம். இது மாதிரி எத்தனை பேர் செய்யலாம் சார், 1 2 இன்னைக்கு உறவு முழுதும் பார்த்தா ஏகப்பட்ட பேர் இது மாதிரி ஏகப்பட்ட கூட்டங்களை என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. ஆமா, இன்னைக்கு ஆசிரமத்துல சீமா நடத்துற மாதிரி கூட்டத்தை ஒரு கூட்டத்தை நடத்திடுவாங்களா, சொல்லுங்க. விசுவாசத்துல நாங்க நடத்துறோம்னு சொல்றாங்கல்ல, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. விசுவாசத்தில் நடத்துறோம்னு சொல்றாங்கல்ல, இந்த சீமா நடத்துற மாதிரி ஒரு கூட்டத்தை ஆசிரமத்தில் நடத்திட முடியுமா, சொல்லுங்க. 4000 கோடி செலவு, எத்தனை எதுவும் கொடுக்காம, பஸ் செலவு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, எதுவுமே கொடுக்காம எத்தனையோ லட்சம் மக்கள் நினைஞ்சிருக்காங்க. ஆசிரமத்துக்கு அப்படியே யார் வரா சொல்லுங்க. எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, ஜனங்களுடைய பார்வை பூரா எங்கதான் இருக்கு, யாராவது உத்தர மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஒரு இதை கொடுத்துட மாட்டாங்களா, ஒரு விடுதலையை கொடுத்துட மாட்டாங்களா. இப்ப இன்னைக்கு எல்லா மனதிலையும் ஒரு கேள்வி வந்துட்டு, 5000 கொடுக்காரு சரிதான், இந்த 5000 நாளைக்கு எதுல இருந்து எடுப்பாங்க, இல்ல எப்படி அவங்க அதை என்ன செய்வாங்க, சமப்படுத்துவார்கள், ஈடு கட்டுவார்கள்ங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே கேள்வி ஆயிடுச்சு. இந்த திட்டம் கொடுத்துட்டு இன்னமும் 5000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இல்ல படிப்புகள் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்ல இருந்து திரும்ப 5 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன் வாங்கி சேர்த்தி வச்சானா என்ன செய்யுங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டே வந்துருச்சு. இப்ப ஏற்கனவே 5 லட்சம் கோடி இருந்தது, இப்ப 10 லட்சம் கோடி ஆயிருக்குங்கிறாங்க. மறுபடியும் அதையே கொடுக்கணும்னு சொல்லி இப்படி கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு அரசாட்சி பண்றதா? அப்ப நம்ம நாட்டுக்குள்ளே அதுக்கு என்னது, அதுக்கான ஒரு இதை ஏற்படுத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி அதை ஒரு தீர்வை கொண்டு வந்தா பரவாயில்ல. ஜனங்களுக்கும் உயர்வு இருக்கணும், அதை வச்சு கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் இருக்கணும். அந்த வருமானத்துல நீ ஜனங்களுக்கு செஞ்சா, ஒரு வேலை செய்யறோம், வேலையில நமக்கு ஒரு 100 ரூபா லாபம் கிடைக்குது, எப்படி தொழிலாளிக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், சரி அதிகமாக கிடைச்சி 20 ரூபா வச்சுக்கப்போன்னு சொல்றோம். அப்படி கொடுத்தா பரவாயில்ல. இங்க நம்மளே போட்டாண்டியா இருக்கும்போது நாம கடன் வாங்கி எப்படி பாரு, நான் வேலை செய்யற ஆளுகளுக்குலாம் அந்த வருஷம் என்ன செஞ்ச 5000 ரூபா போனஸ் கொடுத்தேன்னா அது அங்கே கடனெல்லாம் ஆகிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இது எப்படி எடுப்ப, நீ எங்க இருந்து எடுப்ப, வட்டி கட்டணுமே. கடவுள் இன்னைக்கு அந்த மாதிரி என்ன செய்யறது இல்லை, மறுபடி செஞ்சுட்டு அது தோல்வியாயிருச்சுன்னு சொல்ற காரியத்துல அவர் என்ன இல்லை. இன்னைக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு பரிபூர்ண நிலையை என்ன செய்யணும், மனிதன் அடைய வேண்டும். முற்றிலுமாக கண்டு விசுவாசிக்கிறதுனால என்ன செய்யப்படணும், பிசாசு வந்து வீழ்ச்சி அடையணும். அதுதான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம்.
அப்ப இன்னைக்கு அந்த நித்தியமான காரியத்தை நோக்கி இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சத்தியம். அதுதான் முதலாவது குதிரை. என்ன குதிரை? வெள்ளை குதிரை. அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு? அது ஒரு சரியான காரியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சத்தியம். இதுதான் சத்தியம். நிறைய பேருக்கு இன்னைக்கு சத்தியம்னால என்னன்னு என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. அது இன்னைக்கு ஏதோ வீழ்ச்சி அடைந்த மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு சத்தியமாவது ஒன்னாவது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆமா, பேஸ்புக் இதுகளோட பாக்குறோம் இல்லையா? என்ன சொல்றோம், என்ன சொல்றாங்க? உண்மையாக நேர்மையாக இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம். அப்ப என்ன பாக்குறோம் இன்னைக்கு? நேர்மையா நீதியா வாழ்ந்தா நீ அப்படி வேணா நினைச்சுக்கலாம், நேர்மையா நீதியா வாழ்ந்தேன்னு நினைச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அப்படி இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, அதை வச்சு வாழ முடியாதுங்கிற ஒரு கருத்துக்கு மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் உண்மைங்கிறதுல யார்கிட்டையும் என்ன செய்யல இல்லை. ஒருத்தருக்கு இவ்வளவு காசு கொடுக்கணுமே, ஐயோ நம்ம கொடுக்கணுமே, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவன் துணிஞ்சு என்ன செய்யறான், நல்லவன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். காலையில ஒரு ஆளை பார்த்தேன், நல்ல பழக்கம், நம்ம காசு கொடுக்கணும். அவன் காசு கொடுக்காம போறான். நம்மளை பார்த்தா சரி வாங்கினாச்சு எப்படி இருக்கேன்னு கேட்க கூட மாட்டாங்க. அவன் எப்படி இருக்கான், அவன் தெரியாதோ இது மாதிரி அவன் உட்காந்து நாடு மாதிரி உட்காந்துட்டு அவர் என்ன செய்யறாரு, நம்மளை பார்த்து பார்க்காத மாதிரி அவன் எதுக்குதான் நிற்காம எங்கேயோ இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன பயம் இல்லை அவனுக்கு? எவன் வேணாலும் ஏமாத்தலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருந்தது உலகம். ஒரு பயமோ இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டமே நாளைக்கு நமக்கு அது வருமே, அந்த எண்ணங்கள்லாம் யாருக்கும் என்னது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? கடவுளாவது ஒன்னாவது அப்படிலாம் ஒன்றும் நடக்கிறது இல்லையா? நடந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும், இதெல்லாம் நடந்திருக்கணும் இல்ல. இவ்வளவு தப்பு பண்ணவனுக்கெல்லாம் கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாரு? அதான் இன்னைக்கு எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது. யாரை நம்புறது எதை நம்புறதுன்னே ஒண்ணும் தெரியல.